ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஸ்எம் யஷ்வந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மன அமைதிக்கான 10 விதிமுறைகள். அதுக்கப்புறம் ஒரு சின்ன குட்டி கதை பார்க்க போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, மனதுடன் வாழ்வது. ரெண்டு, நன்றியுணர்வு பயிற்சி. மூணு, ஆரோக்கியமான எல்லைகள். நான்கு, நேர்மறை உறவுகள். ஐந்து, சுய கவனிப்பு வழக்கம். ஆறு, ஏற்றுக்கொள்ளுதல். ஏழு, வாழ்க்கையை எளிதாக்குங்கள். எட்டு, மனம் உடல் இணைப்பு. 9, தொடர்ச்சியான கற்றல். 10, இரக்கத்தை கடைபிடியுங்கள். 11, தெளிவான ஏரியின் அமைதியால் சூழப்பட்ட ஒரு விசித்திரமான கிராமத்தில் கிரேஸ் என்ற பெண் வசித்து வந்தார். அவளது அசைக்க முடியாத மன அமைதிக்காக சமூகம் முழுவதும் கிரேஸ் அறியப்பட்டாள். ஒரு மென்மையான தென்றல் போல அவளிடமிருந்து வெளிப்படும் ஒரு குணம். ஒரு நாள் ஆர்வமுள்ள கிராமவாசிகள் கிரேஸை அணுகி அவளது அமைதியான நடத்தைக்கான ரகசியத்தை தேடினர். ஒரு கனிவான புன்னகையுடன் ஏரிக்கரையில் தன்னுடன் அவர்களை அழைத்து அங்கு தண்ணீர் நீளமான வானத்தை பிரதிபலித்தது, அமைதியின் உணர்வை உருவாக்கியது. அவர்கள் ஒன்றாக அமர்ந்திருக்க கிரேஸ் தண்ணீரின் அமைதியை சுட்டிக்காட்டினார். ஏரி எந்த தொந்தரவும் இல்லாமல் வானத்தை எப்படி பிரதிபலிக்கிறது என்று அவள் சொன்னாள். மன அமைதி என்பது இந்த ஏரியின் மேற்பரப்பை போன்றது. இது வாழ்க்கையில் அலைச்சல்களை பொருட்படுத்தாமல் அமைதியை கண்டறிவதாகும். கவலைகள் அவளை மூழ்கடித்த காலத்தை நினைவு கூர்ந்து தன் சொந்த வாழ்க்கையிலிருந்த ஒரு எளிய கதையை பகிர்ந்து கொண்டாள். கவலைகள் நிறைந்த அந்த வாழ்க்கை கதையை சொல்லும்போது, கொந்தளிப்பு நீடிப்பதற்கு பதிலாக ஒவ்வொரு நாளும் ஏரிக்கரையில் சிறிது நேரம் ஒதுக்கி தன் மூச்சின் மீது கவனம் செலுத்தி தன் எண்ணங்கள் அடியில் மூழ்கும் வண்டல் போல் குடியேற அனுமதித்தாள்.
குழப்பமில்லாமல் இருக்கும்போது ஏரி தெளிவு பெறுவதைப் போல அமைதி மற்றும் நினைவாற்றலை நமக்கு நாமே பரிசாக கொடுக்கும்போது நம் மனமும் அமைதியை அடைய முடியும். கிரேஸின் ஞானத்தால் ஈர்க்கப்பட்ட கிராமவாசிகள் தங்கள் அன்றாட வாழ்வில் அமைதியின் தருணங்களை இணைக்கத் தொடங்கினர். அவர்கள் இயற்கையில் ஆறுதல் கண்டனர், நினைவாற்றலை கடைபிடித்தனர், தேவையற்ற கவலைகளை விட்டுவிட கற்றுக்கொண்டனர். படிப்படியாக ஒரு கூட்டு அமைதி உணர்வு கிராமத்தில் குடியேறியது. மிகவும் சவாலான தருணங்களை கூட அமைதியான இதயத்துடன் எதிர்கொள்ளும் சூழ்நிலையை உருவாக்கியது. கிரேஸ் மற்றும் அமைதியான கிராமத்தின் கதை வெகு தூரம் பரவியது. வாழ்க்கையின் சலசலப்புகளுக்கு மத்தியில் உண்மையான மன அமைதிக்கான திறவுகோல். தெளிவான வானத்தின் பரந்த தன்மையை பிரதிபலிக்கும் அமைதியான ஏரியைப் போல அமைதியான தருணங்களை கண்டுபிடிப்பதில் உள்ளது என்பதை நினைவூட்டுகிறது. Thank you so much for watching this video. Please subscribe my channel. Thank you.